ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட்டாக சில்ட்ரன்ஸ் மியூசியம் தான் போயிருந்தோம். அங்கே இந்த மாதிரி பிரிட்டண்ட் அண்ட் ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருப்பாங்க. குழந்தைங்களே இந்த கிராசரி ஷாப்பிங் எல்லாம் பண்ணி பில் போட்டுக்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல், ரெஸ்டாரண்ட்டு, பேங்க்கு இந்த மாதிரி இருக்கும். அதில் நம்ம ஆள் ஷாப்பிங் முடிச்சுட்டு பில் போட்டுக்கிட்டு இருக்காரு. நான் பக்கத்தில் நின்று கைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட் மாதிரி வச்சுருந்தாங்க. மெனு கார்டு எடுத்துகிட்டு வந்து பசங்க ஆர்டர் கேட்பாங்க. நம்ம என்னென்ன சொல்கிறோமோ அது எல்லாத்தையும் அவங்களே சமைச்சு கொண்டு வந்து நமக்கு சர்வ் பண்ணணும். இதில் அவங்க அப்பா சும்மா இல்லாமல் இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லை, இதில் உப்பு இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கவும், கொடுங்க நான் சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னு அவன் சாப்பிட்ற மாதிரி நடிச்சு பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு மிரட்டிட்டு போனான். இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் எழில் வந்து நல்லா பரபரப்பாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஆர்டர் எடுக்கிறது என்ன, சமைச்சு கொண்டு வந்து சர்வ் பண்ணுறது என்ன, அந்த பாத்திரத்தெல்லாம் போய் கழுவி வைக்கிறது, பில்லு வாங்கிட்டு அவங்க அப்பா நல்லா இல்லைன்னு சொன்னாருன்னா அதுக்காக ஒரு மிரட்டுறதுன்னு ஆளினால் அழகுராஜா மாதிரி எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. வேலையில் ரொம்ப சின்சியர் சார். யாரா ஃப்ரையிங் பேனை கொண்டு வந்து இங்கே சர்வ் பண்ணுற இடத்துல வச்சது அப்படின்னு அதை எடுத்துகிட்டு போய் கரெக்டாக வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டும் வந்துட்டான். இங்கேயே எக்ஸ்ப்ளரேஷன் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு. அங்கேயே தான் முகில் இருந்தான். எனக்கு ரொம்ப நாள் ஆசை செய்தி வாசிப்பாளராக இருக்கணும்னு. சரி நிஜத்தில் தான் நிறைவேறலை, சும்மானாச்சுக்காவது உட்காந்து பார்க்கலாமேன்னு உட்காந்தேன். அப்போ தான் தோணுச்சு, நம்ம வயசுக்கே நம்ம இந்த மாதிரி செஞ்சு பார்க்குறப்ப சந்தோஷமாக இருக்குன்னா பசங்க அன்றைக்கி எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணியிருப்பாங்கல்ல அப்படின்னு. நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?